விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் அத்தானி ஏரியாவில் ஒரு 1.25 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. 1.25 ஏக்கர் தோட்டம் வந்துங்க தார் ரோடு பேஸு ஒரு 110 அடி வருங்க. அந்த மாதிரி நீளம் வந்து ஒரு 600-700 அடி. அந்த மாதிரி ஒரு செவ்வக டைப்பில் ஒரு 1.25 ஏக்கர், 1 ஏக்கர் 25 சென்ட் பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போது இந்த 1.25 ஏக்கருக்கு நான் நிற்கிறது தான் குபேரமூலை கட்டாகல நல்லா இருக்குது. காடு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு செவ்வக டைப்பில் நல்லா ஒரு தீப்பெட்டி மாதிரி எந்த ஒரு வளைவு பெண்டு சுழிவு இல்லாமல் ஒரு எந்த மூலையும் கட்டாகாமல் ஒரு சிறப்பாக இருக்குது. இப்போது நம்ம குபேரமூலையில் இருக்கிறோம். குபேரமூலையிலேருந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான் வரும். இது வாழை போட்டுக்கிறதுனால உங்களுக்கு நேர் காட்ட முடியாது, போய் காட்டுறேன். இப்போ அந்த அக்னி மூலையும் ஜலமூலையும் தார் ரோடு முகப்போல் வந்துடுங்க. காடு வந்து கிழக்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம குபேரமூலையிலேருந்து வாயுமலை போகிறோம். அதாவது தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசை நோக்கி மேகோட்டு பொலியில் போகிறோங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னாங்க இதில் ஒரு 15 மரத்துக்குள்ளே வருங்க. அதாவது மேகோட்டு பொலியிலையும் கிழக்கோட்டு பொலியிலையும் தான் தென்னை மரம் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ஒரு 15 மரத்துக்குள்ளே தான் வரும், பெருசாக இல்லை. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா காடெல்லாம் நல்லா செவ்வாழையாட்டு போட்டுவிட்டு நல்லா சிறப்பாக வாழை போட்டு விட்டுக்கிறாங்க. எல்லாமே சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. மண் வந்து பார்த்திங்கன்னாங்க நல்லா ஒரு செம்மண் கலந்த ஒரு கரிசல் மண் மாதிரி. ஆனால் மண் அருமையான மண் வளம்லாம் நல்ல தரமான வளம். பக்கத்தில் சந்தில் பக்கத்தில் வந்து வளம் ஓட்டி விட்டுருக்குறாங்க. காட்டு மண்ணுடைய வளம் பார்க்குறீங்க, சிறப்பாக இருக்குது. இப்போது இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலை பார்க்குறீங்க. இதுதான் வந்து இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலை. தண்ணிக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க, தண்ணி பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வாயு மூலையிலேருந்து பார்த்துட்டிங்கன்னாங்க ஒரே நேர் தான், நம்மளுக்கு ஜலமூலை வரைக்கும் ஒரே நேர் தான் வருது. இது வந்து பக்கத்து காடு வந்து நம்மளுக்கு கம்பி வேலி போட்டதுனால இந்த பக்கம் பார்டர் வந்து கம்பி வேலி. இது இந்த காட்டுக்காரர் போடல, பக்கத்து காட்டுக்காரர் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம பார்க்க வந்த தோட்டத்துக்கு வடக்கு திசையில் இருக்கிற பக்கத்து தோட்டம். அங்கங்கே வந்து எல்லாமே அவங்கவுங்க தோட்டத்துலேயே வந்து வீடு கட்டி எல்லாம் குடியிருப்பும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து எல்லாம் அமைஞ்சிருக்குது. காடு வந்து நல்லா கிழக்கு சரிவிலேயே அமைஞ்சிருக்குதுங்க. காடு வந்து கிழக்கு சரிவிலேயே அமைஞ்சிருக்குது. தண்ணி வசதிக்கு வந்துங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாரு காட்டுக்காரர். எப்படின்னு கேட்டாங்க, இப்போ ஆத்தண்ணி வந்துங்க இந்த தோட்டத்துக்கு டோட்டலாகவே ஆத்தண்ணி இருக்குது. அது போக வந்து போரு சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இவர் காடு வந்து அதிகமாக இருக்குது, ஒரு 7-8 ஏக்கரா வரைக்கும் இருக்குது. அதில் வந்து இவர் வந்து 1.25 ஏக்கர் மட்டும் ஒரு வயல் முறையாக ஒரு ரோடு பேஸ் ஒரு 110 அடி வர மாதிரி பிரித்து கொடுக்குறாரு. அதனால் வந்து அவர் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாருன்னா, அவருக்கு வந்து டோட்டலாக வந்து 4 நாளைக்கு ஒருக்கா ஆத்தண்ணி காட்டுக்கு வருது, இத்தனை மணி நேரம்னு சொல்லிட்டு வருது. அதில் இந்த 1.25 ஏக்கருக்கு வந்து 4 நாளைக்கு ஒருக்கா 6 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஒரு ஆப்ஷனு. அப்படி இல்லை, எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா ஒரு போரும் ஒரு சர்வீஸும் அதில் இந்த காட்டுக்கு தகுந்த மாதிரி சரிபாதி கூட்டம் மாதிரி கொடுத்துட்றாரு. இப்படி தான் வந்து காட்டு தண்ணிக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாரு. நாம் பின்னால் ஒரு நாளைக்கு வந்து தனியாக போகிற ஓட்டி சர்வீஸ் வாங்குறதுனால வாங்கிக்கலாம், அது நம்மளோட சௌகரியம் தான். இப்போதைக்கு வந்து அவர் கொடுக்கறது ஒன்றா 4 நாளைக்கு ஒருக்க ஆத்தண்ணி, இல்லைன்னா ஒரு சர்வீஸும் ஆளுக்கு சரிபாதி அந்த மாதிரி தான் கொடுக்குறாரு. நீங்கள் 2 ஆப்ஷனில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலைக்கு வந்துட்டேங்க. இதுதான் ஜலமூலை. முன்னாடியே சொன்ன மாதிரி ஜலமூலையும் அக்னி மூலையும் தார் ரோடு முகப்பில் வந்துடுது.
பார்த்தீங்கன்னா தார் ரோடு மட்டத்திலிருந்து ஒரு 5 அடி உயரமாக இருக்குங்க இந்த காடு. நான் பார்த்துட்ருக்கிற காடு வந்துங்க, இது ரோடு. நாம் நிற்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உயரமாக நின்றுருக்குறோம். ரோடு வந்து கீழே குழியாக இருக்குது. ஆகையினால் தாரோட்டிலிருந்து, அதாவது ரோடு மட்டத்திலிருந்து காடு வந்து ஒரு 5 அடி உயரமாக இருக்குதுங்க. நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. இப்போது நம்ம ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போகிறோங்க. அதாவது வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி இலகோட்டு பொலியில் போகிறோங்க. அந்த தென்னைமரம் சொன்னாங்கல்லங்க, அந்த மேற்கு திசையிலையும் கிழக்கு திசையிலையும் தென்னைமரம் இருக்குதுன்னு. இந்த பக்கம் அந்த மேற்கு திசையில் வந்து சின்னது பெருசுன்னு சொல்லி கலந்துருக்குது. கிழக்கு திசையில் வந்து ஒரு 25 வருஷம் இருக்கலாம். அந்த மாதிரி வயசு கொண்ட மரம் வந்து ஒரு 6-7 மரம், மொத்தமாக டோட்டலாக ஒரு 15 மரம். இப்படித்தான் வந்து ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. தோட்டம் வந்து நல்லா ஒரு வாஸ்துப்படி ஒரு சிறப்பான தோட்டமாக அமைஞ்சிருக்குது. கிழக்கு பார்த்த காடு, கிளச்சரவு காடு. தண்ணி வசதி நல்லா நீட்டாக சொல்லிட்டேன். இதுதாங்க இப்போ இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலை இதுதான். இந்த வரப்போட செடிங்க கம்பிவேலி இவர் தான் போட்டுக்கிறாருங்க. டோட்டல் காட்டுக்கும் ஏன் கம்பிவேலி போட்டுக்கிறாரு, இவர் தான் போட்டுக்கிறாரு. இதுதான் வந்து நம்மளுக்கு அக்னி மூலை. நம்ம நின்றுருக்கிறது அக்னி மூலையும் கெட்டாவில் நல்லா சிறப்பாக இருக்குது. இந்த தார் ரோடு முகப்பு வந்துங்க இந்த காட்டுக்கு ஒரு 110 அடி வருங்க. அந்த மாதிரி தான் வந்து தார் ரோடு முகப்பு அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு கிழக்கு திசையில் இருக்கிற காடுகள், தோட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்குறீங்க. அதே மாதிரி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த 1.25 ஏக்கராவில் எந்த ஒரு லைனோ கரண்ட் லைனில் எதுவுமே கிராஸ் ஆகலை. நல்லா சுத்தபத்தமாக இருக்குது. ஒரு எல்டி லைன் கூட கிராஸ் ஆகலைங்க. ஆனால் பக்கத்தில் அவர் காட்டுக்குள்ளே, அது விற்காத காட்டுக்குள்ளே ஒரு டவர் லைனும் போகுது. விற்காத காட்டுக்குள்ளே, நம்மளுக்கு விற்கிற காட்டில் எந்த ஒரு லைனும் எதுவும் போகலை. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து இப்போ அக்னி மூலையிலிருந்து நம்ம அந்த குபேர மூலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுக்கு ஒரே நேர் தான். அது உங்களுக்கு காட்டணுங்கிறது இல்லை. இந்த விலை சொல்லிவிட்டு அப்படியே போகிறேங்க. அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம ஜலம் அக்னி மூலையிலிருந்து குபேர மூலைக்கு போயிட்டுருக்குறோம். அதாவது கிழக்கு திசையிலேருந்து மேற்கு திசை நோக்கி போகிறோம் தெற்கோட்டு பொலியில். இப்போ இந்த காட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, மொத்தமாக 1.25 ஏக்கரு. 1 ஏக்கர் விலை வந்து 90 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. எவ்வளோ சொல்கிறாரு? 1 ஏக்கர் 90 லட்ச ரூபா சொல்கிறாரு. 1.25 ஏக்கருக்கு என்ன அமௌண்ட்டோ அதுபடி சொல்கிறாரு. நம்ம அதிலிருந்து நெகோசியபிள் தான், குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரில் வாங்க, தோட்டம் பிடிச்சிருந்தா அண்ணன்ட்ட நம்மளுக்கு உண்டான ரேட்டுக்கு, கட்டுப்படி ஆகிற ரேட்டுக்கு பேசிக்கலாம். தண்ணி ஆப்ஷன்லாம் சொல்லிட்டேன். இவ்வளோதான் நிலவரம். இப்படி தான் அமைஞ்சிருக்குது. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் உங்கள் தம்பியாகிய நான், எனக்கே நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் பவுண்டரு, எனக்கே ஃபோன் பண்ணுங்கள். சந்தோஷ் பெரியமாக நல்லபடியாக வந்து வியாபாரம் பண்ணுங்கள். நீங்கள் வரும்போது நீங்கள் மட்டும் வாங்க. உங்கள் உற்றார் உணவர நண்பர்கள் யார் வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் அவங்க ஒரு மீடியேட்டராக இருக்கக்கூடாது. 2வது நீங்கள் ஒரு மீடியேட்டரை கூட்டிகிட்டு எங்கிட்ட வர வேண்டாங்க. நீங்களே சுயமாக வாங்க. உங்கள் சொந்த பந்தத்தை கூட்டிகிட்டு வாங்க. அது தப்பு இல்லை. வயசில் மூத்தவங்க, பெரியோர்கள், நண்பர்கள், உங்களுடைய வெல்விசரு அந்த மாதிரி கூட்டிகிட்டு வாங்க, தப்பு இல்லை. கூட்டிகிட்டு வாங்க, பாருங்கள். பார்த்துட்டு இன்னும் பொண்ணுக்கு பையனுக்கு காட்டணுமா அதையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் விசாரிங்க. அதெல்லாம் தப்பே இல்லைங்க. நாம் காசை போட்டு செலவு பண்ணி ஒரு தோட்டம் வாங்குகிறோம்னா 4 அறிஞ்சு 4 தெரிஞ்சு தான் வாங்கணும். அதெல்லாம் எந்த விதமான தவறுகள் கிடையாதுங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் இந்த ஃப்ரெண்டுங்கிற முறையில், தெரிஞ்சவங்கிற முறையில் மற்ற மீடியேட்டர்களை கூட்டிகிட்டு வந்து காட்டாதீங்க, தயவு செய்து. இதுதான் நான் உங்களுக்கு வேண்டுகோளாக விட்றேன். மேற்கொண்டு நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நிலம் போச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் யோசிக்காதீங்க. உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வாங்க, பாருங்கள். ஒரு நல்ல நாள் பார்த்து ரேட்டை பேசி முடிச்சுக்கலாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.